Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu wa natawakkal alayh. Wa may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum rakib. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிகள் மீதும் நம்ம அனைவரும் மீதும் அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்ற நிலவட்டுமா என்ற கூறி என் உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு வாரத்திற்கு முன்பாக குர்ஆன் வாழ்வியல் வகுப்பில் என்ன நிகழ்வு நடந்ததோ அதனுடைய சாராம்சத்தையும் நான் புரிந்து கொண்ட அடிப்படையிலும் இந்த பயான் உரை அமைந்துள்ளது. இந்த பயான் உரையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பகுதியாக பிரித்திருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இந்த வீடியோ, இதனுடைய இன்னொரு பகுதி அடுத்ததாக வெளியிடப்படும். இப்போ இந்த குர்ஆன் வகுப்பில், இந்த குர்ஆன் கிளாஸ் எதற்காக? நம்ம குர்ஆனை தெரிந்து கொள்வதற்காகவா, இல்லை குர்ஆனிலிருந்து நாம் பெறப்போகும் படிப்பினையா, இல்லை இதுவரைக்கும் நம்ம குர்ஆனை படித்தது இல்லையா, இல்லை இப்போ தான் நம்ம படித்து கற்றுக்க போகிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த வகுப்பிலிருந்து நம்ம குர்ஆனாகவே மாற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பு அமைந்துள்ளது. அப்படி இந்த குர்ஆனை மட்டும் நம்ம சொல்லாமல் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, இந்த குர்ஆனை படிப்பவர்களுக்கு என்ன நிகழும், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலி ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே, அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையை போன்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இது அந்த தௌராத் வேதத்தை மட்டும்தான் இறைவன் சொல்றானா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது அனைத்து மனித சமுதாயத்திற்குமே பொதுவானதாக உள்ளது. இப்போ அந்த இடத்துல தௌராத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஆனால் அதே இந்த குர்ஆனை அந்த இடத்துல நம்ம வைத்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன நிகழ்கிறது, இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், ஒரு வேதத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான். இப்போ வேதம் நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் தௌராத்து மட்டும் வேதமா அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ குர்ஆனும் அந்த இடத்துல வேதம் தான். அப்போ அந்த குர்ஆன் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுடைய வழித்தோன்றல் தான் யாரு, நம்ம அனைவரும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்போ நமக்கு அந்த குர்ஆன் நம்ம மேலே சுமத்தப்பட்டுருச்சு. அப்படி சுமத்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை படி நடக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இறைவன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ கழுதையை பற்றி இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இதை சொல்லி காமிக்கும் பொழுது, ஒரு கழுதையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அதை எதுக்காக நம்ம அந்த கழுதையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு வெயிட் இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு செல்ல வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் குறைந்து இருந்தாலும், ஏன்னா இந்த காலத்தில் பல்வேறு
வாகனங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா கழுதையை வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கழுதையை உபயோகப்படுத்தி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை வந்து எடுத்து செல்வாங்க. அப்போ அந்த வெயிட்டை சுமக்கக்கூடிய அந்த கழுதையை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காமிக்கிறான்னா, அவங்களும் இந்த திருக்குரான் வழங்கப்பட்டிருக்கேன், இந்த வேதம் வழங்கப்பட்டிருக்கேன், அப்படி வழங்கப்பட்டு அவங்க மேலே சுமத்தப்பட்டாச்சு. அப்போ பட்டதுக்கப்புறம் அவங்க அதன்படி அவங்க நடக்கவில்லை என்று சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? கழுதையை வந்து எப்படி அந்த வெயிட்டை சுமக்குமோ அது போல் இவங்களும் வந்து சுமந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்காங்களே தவிர மற்றபடி அதிலிருந்து படிப்பினை எதையும் பெறக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறது. அப்போ இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த குரானை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாக இருக்குமா பார்த்தா அந்த மாதிரி வகுப்பை வந்து சொல்லவே இல்லை. இப்போ இந்த குரான் வந்து நம்மளுடைய வாழ்வில் என்னதான் மாற்றம் செய்ய வேண்டும், இந்த வகுப்பு எப்படி தான் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இம்மை வாழ்க்கைக்கும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், மறுமை வாழ்க்கைக்கும் நன்மை நமக்கு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி தன்னுடைய திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது 59வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்ஸம் மா கத்தமத் கதீன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் என்று சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். இப்போ மறுமைக்காக இந்த உலகத்தில் அவங்க என்னதான் செஞ்சுருக்காங்க, அப்படி என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னாதான் அந்த மறுமையில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து இவங்க தப்பிப்பார்களா இல்லை மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்களா என்று பார்க்க முடியும். அப்படி அது நமக்கு தெரிய வேண்டும். மறுமை வாழ்க்கை நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காமிச்சு விட்டான். அப்படி இருக்கும் பொழுது மறுமை வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரானை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் பொழுது இது வந்து நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கு இந்த திருமறை குரான். அப்ப இதனை வந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது இதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடியதாக தான் அல்லாஹ் இந்த திருமறை குரானை வந்து உருவாக்கி வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமறை குரானை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் வந்து வழித்தவரக்கூடியவர்களாக இருப்பாங்களா என்று பார்த்தா கிடையாது. ஏன் என்று சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காமிக்கும் பொழுது அவங்க வந்து வழித்தவறி செல்ல கூடாத அளவுக்கு தான் இந்த திருமறை குரான். யார் இந்த திருமறை குரானை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து வழி தவற மாட்டாங்க. ஏதோ ஒரு புக்கை படிக்கிறது போல இந்த திருமறை குரானை படிச்சுட்டு அப்படி போகக்கூடியவங்களாம் இருந்தாங்க சொன்னால் நானும் இந்த குரானை படித்து அவனு வழி தவறி போகிறாங்க. எத்தனையோ பேர் ஆலிம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் பொழுது பயான் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களாம் வந்து இந்த திருக்குரானை வந்து படிக்கலையா, அவங்க வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களும் கடைபிடிச்சிருப்பாங்க. ஆனால் வழி தவறி ஏன் போகிறாங்க? ஏன்னா எத்தனையோ பேர் வழி தவறி தீய காரியத்துக்கு போகிறாங்க, இந்த மார்க்கத்துலேருந்து விலகி போகக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து முன்பு பயானை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் வழி தவறி சென்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருக்குரானை முழுமையாக அவங்க அறிந்திருந்தாங்க என்று சொன்னால் இந்த திருமறை குரானை அவங்களை வந்து நேர்வழியை விட்டு வேறு வழிக்கு மாற்றக்கூடியதாக அது இருக்காது. அப்போ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அனைத்தையும் வந்து நான் புரிந்ததாக நான் இந்த வீடியோவில் பயானாக சொல்லி காமித்திருக்கேன். அப்படி இந்த திருமறை குரானை பற்றி இந்த வகுப்பில் இன்னும் என்ன விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு, இதில் இன்னும் எவ்வளோ இந்த வகுப்பு எப்படி தான் செல்லக்கூடியதாக இருக்குது, மனதளவில் இந்த திருமறை குரான் எப்படி மாற்றம் செய்கிறது, அப்புறம் எந்த அளவுக்கு இந்த மாற்றம் இருந்தால் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் என்ற அனைத்து விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இதோட செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌஹான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.